ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரிய முறையில் ஒரு புட்டு, அதாவது உளுந்து வந்து பேசிக்காகவே ரொம்ப நல்லது. இந்த உளுந்தில் வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். 1 கப் உளுந்து, 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சை அரிசி. ரெண்டையும் வந்து தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வறுக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் போட்டு கடகடன்னு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொட்டி அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. இது உளுந்தனாலே நம்மளுக்கு வந்து உளுந்தங்களி இதெல்லாம் குடிக்கிறது வந்து நம்ம வந்து எலும்பெல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியப்படுத்தும். இதுக்கு தான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதை ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம புட்டு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அரிசி மாவு கூட நான் வந்து உளுந்த மாவு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா. இப்போ வந்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தெளித்து கை நல்லா அப்படியே பரட்டலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் கை கூட வச்சு இது பண்ண முடியல. பட் கையில் பண்ணும்போது தான் அது கரெக்டாக வரும். இப்போ நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அது கையில் பிடிக்கும்போது அந்த நம்ம என்ன ஷேப்பில் பிடிக்கிறோமோ அப்படியே நிற்கும். அது கொஞ்சம் உடையாமல் அந்த பதம் வரும்போது நம்ம இட்லி தட்டில், இடியாப்ப தட்டில் வந்து நான் அந்த துணி போட்டு அது மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த புட்டு. அதாவது சுவைக்கு சூப்பராக இருக்குன்றதை தாண்டி நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இட்லி, தோசை அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புட்டுலே வந்து வித்தியாசமாக செய்யலாம். நிறைய இருக்குது. ராகி புட்டு பண்ணலாம், அதே மாதிரி நம்ம மரவள்ளி கிழங்குல புட்டு பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்குல பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா டைப் இருக்குது. நம்ம எப்படிலாம் வித்தியாசமாக செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க போகிறோன்றது தான் விஷயம். இப்போல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்ல, ஹெல்த் கான்ஷியஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்மளுக்கும் வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். இது கூட பழம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா கருப்பு காப்பியும் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுவும் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.